டியூட்டி ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே அவங்க தடாலடியாக ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. என்னன்னா வந்து ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராங்க, எல்லாரும் பயந்துறாங்க. உடனே ஆஃபீஸர் கேட்குறாரு, என்னமா ஃபர்ஸ்ட் டேவே இதை பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு போகிறோம். இல்லை சார், ரொம்ப எமர்ஜென்சி, ரெஸ்ட் ரூம் இங்கே எல்லாமே. ஆமாம், இங்கே லேடிஸ்க்கான இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஒரு 10 மணிக்கு நீ வந்துட்டு டியூட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா அதுக்குன்னு ஒரு உடை இருக்கும் போல, அதை மாற்றிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ரூமாக தேடுறாங்க. பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆண்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்க உடை மாற்றிருக்கான இடம் இல்லாமல் அவங்க வந்துட்டு வேகமாக அவங்களோட ரூமுக்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அதுக்குள்ளே லேட் ஆயிடுது. ஸோ டியூட்டி டைம் மிஸ் ஆனனால அந்த சார் கிளம்பிடுறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த சார் அவங்களை கூப்பிட்டு, இன்னைக்கு வந்துட்டு நீ வராதனால இன்னைக்கு ஃபுல் டே உனக்கு கிளாஸ் கட்ட, நீ வெளியே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க ஃபுல் டே வெளியே தான் உட்காருறாங்க. ஸோ மறுநாள் அவங்க யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமில் வந்துட்டு இதே மாதிரி தப்பு நடக்குதுன்னா அவங்களாம் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு பீரோலாம் நவட்டி வச்சு அந்த இடத்துல உடைய மாற்றிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு டைமுக்கு போயிடுறாங்க. பட் அவங்களுக்கு கிளாஸ் நடக்கல. ஏன்னு தெரியல. என்னன்னா ஒவ்வொரு ஆண்களும் அவங்க சொல்லி தரதுக்கு பயப்படுறாங்க. வேற சார்களும் வந்துட்டு அவங்க சொல்லி தர பயப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இதே மாதிரியாக இவங்க கிளாஸ் வந்துட்டு கட் ஆகிட்டே இருக்கு. ஸோ முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் கட் ஆகிட்டு இருக்கிறது மட்டுமே அவங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கு. ட்ராவல் பண்ணுறாங்க. அது வெறும் டம்மியாக தான் அவங்க வந்துட்டு அவர் வந்துட்டு இவங்களை இருக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட மிங்கிலானு நினைக்கிறாங்க. ஆனால் யாரும் அவங்கள மிங்கில் ஆகிறதுக்கு விடுறதும் கிடையாது. அவங்க தனிமையிலேயே இருக்காங்க. யாரும் அவங்ககிட்ட பேசுறது கூட தயங்குறாங்க. ஏன்னா லேடி ஆஃபீஸர்ன்றது அவங்களுக்கு முதல் முறையாக இருக்குது. அது ஏற்றுக்கிற பக்கம் இல்லை. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அந்த குவார்ட்டரோட மார்க்கிங் ரேங்கிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரேங்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஹீரோயின் தான் லாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹையர் கமாண்ட் கூப்பிட்டு, ஏன் நீங்கள் இவ்வளோ லேட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு இவர் வந்துட்டு இன்னைக்கு நீ ஓட்டி காட்டணும். ஆனால் ஒன்று மாதிரி திறமையாதால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு. இல்லை, நான் திறமையான ஆள் தான். அப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லி அவங்க இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு எங்கே இப்போ லேண்ட் பண்ண அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு இடத்த தேடி போய் லேண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நேராக ஒரு இடத்துல பெரிய ஐலாண்ட் இருக்குது. அந்த இடம்லாம் இல்லை, போய் சைடில் குட்டியாக ஒரு இடம் இருக்கும். அந்த சின்ன இடத்துல போய் லேண்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அங்கேருந்து திருப்பி வண்டியை போய் ஒரு சின்ன இடத்துல போய் லேண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க போய் லேண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணோன்னே அவருக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஓகே, இனிமேல் ஃபுல்லாக